भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कृष्णं वन्दे जगद्गुरुं। ஐந்து நாட்கள் 5 தலைப்புகளே நாம் விஷயத்தை விரிவாக பார்த்திருக்கிறோம். அபயம், சத்வ சம்சுத்தி, தானம், யஜ்ஞம், தபஹா. நேற்றைக்கு நாம் பார்த்தது கடைசியாக தபஹா. அந்த அக்ஷரத்தை நீங்கள் திருப்பி போட்டீர்கள் என்றால் பத என்று வரும். பத தப என்பதை நம்ம திருப்பி போட்டோம் என்றால் பத என்று வரும். பத என்றால் பததி, கீழே விழுதல். மனித பண்புகளிலிருந்து மிருகத்தன்மைக்கு நாம் விழுவதிலிருந்து எந்த ஒரு சிந்தனை, செயல்பாடுகள், குணங்கள் எல்லாம் நம்மை உயர்த்துகிறதோ அந்த முயற்சிக்கு பெயர் தபஸ். மனிதத்தன்மைக்கு வந்தால்தான் அங்கிருந்து நம்மால் இறைத்தன்மையை உணர முடியும். மனிதத்தன்மைக்கு நாம் வராத வரை இறைத்தன்மையை உணருதல் என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. உதாரணம் கொடுக்கிறேனே பாருங்களேன். ஒரு மிருகத்திடத்திலே போய் நாம் உபனிஷத்தினுடைய ஞானத்தை பேசினால் அதற்கு புரியுமா? அதற்கு அந்த சப்தம், அதில் வரக்கூடிய பொருள், அது காட்டக்கூடிய இலக்கு எப்படி அதற்கு தெரியாது? அதை பொறுத்த மட்டுக்கும் அது ஒரு ஒளி, அவ்வளவுதான். அதே போல மனிதத்தன்மைக்கு நாம் வராத வரை நமக்கு நாம் கேட்கக்கூடிய அத்தனையுமே வெறும் ஒளியாகத்தான் இருக்குமே தவிர அந்த ஒளி, அது கொடுக்கின்ற பொருள், அது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு புரிய வேண்டுமானால் அதற்கு நாம் மனிதத்தன்மை உடையவனாக இருத்தல். அந்த மனிதத்தன்மையை கொண்டு வருவதுதான் தபஸ் என்று சொல்லக்கூடிய சாதனம். தபத்தின் மூலமா என்ன செய்கின்றோம்? மிருகத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கு நம்மை உயர்த்துகின்றோம். அப்பொழுதுதான் ஒவ்வொன்றாக நமக்கு புரிய வரும் இந்த சப்தம். அதனால்தான் மாணிக்க வாசக பெருந்தகை சிவபுராணத்தை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில என்ன சொல்றார் பாருங்கள், எப்படி சொல்லி முடிக்கிறார் பாருங்கள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சொல்லிய பாட்டு, வெறுமன ஒளியை மட்டும் உச்சரிப்பதனாலே, வெறும் சொல்லை மட்டும் சொல்லுவதனாலே அது நமக்கு மாற்றத்தை கொண்டு வராது. பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருள் உணரும். அது என்ன பொருளை நமக்கு காட்டுகிறது, சுட்டி காட்டுகிறது. அந்த பொருளை நோக்கி நான் திருப்பப்பட வேண்டும். அந்த பொருள் எனக்குள்ளே வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா என்னுடைய மனம் அதற்கு
என்னுடைய இந்திரியங்கள் அதற்கு, என்னுடைய உடல் அதற்கு தகுதி படைத்ததாக இருக்க வேண்டும். அதனால்தான் அந்த தகுதியை பற்றி பகவான் சொல்லும் போது காய தபஸ், உடலால் நான் என்னை தகுதி உடையவனாக ஆக்கிக் கொள்ளுதல். வாக் தபஸ், வாக்கின் மூலமாக என்னுடைய தகுதியை நான் வரவழைத்துக் கொள்ளுதல். மானச தபஸ், மனதை என்னுடைய தகுதியுடைய கருவியாக நான் ஆக்கிக் கொண்டால் அப்பொழுது அங்கே கேட்கப்படுகின்ற சப்தம் உடனடியாக, இது எப்படிதான்னா, எல்லா சிப்பி இடத்திலிருந்தும் முத்து வருவது இல்லை, அதுக்கு என்று அது காத்து கொண்டிருக்கான். அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரே ஒரு மழை துளி அது உள்ளே வந்து விழுந்தால் உடனே மூடிக்கூடிய அந்த சிப்பியிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்து எவ்வளவு மதிப்பிட முடியாதோ, எல்லா சிப்பியிடத்திலிருந்தும் முத்து கிடைப்பது இல்லை அல்லவா? அதே போல மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவதா. ஆயிரக்கணக்கான பேர் இந்த பாதையிலே நடக்கலாம். அதுல யாரோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் முயற்சி எடுக்கலாம். அதுல யாரோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் அந்த உண்மையை நோக்கி வரலாம். கடைசியில் அந்த உண்மையை உணர்பவன் கஷ்டித் மாம் வேத்தி தத்துவத, யாரோ ஒருத்தன் அந்த உண்மையை உள்ளபடி உணர்கிறான். அப்ப தபஸ், தபத்தினுடைய நோக்கம் என்ன? மிருகத்தன்மைக்கு நாம் போய்விடாமல் மிருகத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மையிலேயே நம்மை இருக்க வைத்து இறைத்தன்மைக்கு நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடிய பண்புகளை நமக்கு எது ஒன்று கொடுக்கிறதோ அதற்கு பெயர் தபஸ். அதனால்தான் வள்ளலார் ரொம்ப அழகா சொல்ற. இந்த தபஸை பத்தி சொல்லும் போது பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா தனித்திரு தா, பசித்திரு, விழித்திரு. அப்படி பண்ண என்ன கிடைக்குமா? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, இந்த மூன்றும் செஞ்சா இந்த மூன்று தபஸ். பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல், இந்த மூன்று மண்ணா கிடைக்கும். பதவி, பசித்திருப்பா, தனித்திருத்தா, விழித்திருவி, இந்த மூன்றும் செய்தால் எனக்கு பதவி. என்ன பதவி? மோட்சம் என்கின்ற பதவி. அதற்காக தபஸ் என்கின்ற சாதனத்தை பகவான் தெய்வீக சம்பத்துல கொண்டு போய் வச்சிருக்கார். 26 பண்புகள். அதுல நாம் 5 பண்புகளை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பண்பு க்ஷமா. க்ஷமா, க்ஷமா என்பது முக்கியமான ஒரு குணம், முக்கியமான ஒரு பண்பு. தேஜஹ க்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீ அபிஜாதஸ்ய பாரத. பவந்தி சம்பதம் தெய்வீம், இந்த தெய்வீக சம்பத் கொண்டு இவர்கள் பிறக்கிறார்கள், இருக்கிறார்கள். முதல் 3 பாடல்கள் 26 பண்புகளை பேசுகிறது 16வது அத்தியாயத்தில். அதுல தேஜா க்ஷமா, க்ஷமா. க்ஷமா என்பது 2 பண்புகளை நம்மிடம் கொண்டு வந்து கொடுக்கிறார். இருக்க வேண்டியவை. ஒன்று மன்னிக்க கூடிய பண்பு, மற்றொன்று
பொறுத்து கொள்கின்ற பண்பு. இந்த ரெண்டும், மன்னிக்கக்கூடிய பண்பு, பொறுத்து கொள்கின்ற பண்பு, ரெண்டும் சேர்ந்த ஒரு வார்த்தை க்ஷமா. இந்த க்ஷமா என்கின்ற குணத்தை எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பகவான் சொல்றார். ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார் அர்ஜுனன். இருந்தாலும் அவருக்கு இந்த க்ஷமா என்கின்ற அந்த பண்பை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் சொல்றார். 12வது அத்தியாயத்தில் சொல்றார், மன்னிக்கக்கூடிய பண்பு, பொறுத்து கொள்ளக்கூடிய பண்பு. பாஷ்யக்காரர் இந்த க்ஷமா என்பதற்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். நம்மை ஒருவன் கடினமாக தாக்கினாலும், ஆங்கிலத்தில் சொல்லணும் பிசிக்கல் அட்டாக், தாடயதி, நம்மை ஒருவர் உடல்நிலையிலே தாக்கினாலும், மற்றொன்று சொல்றார், ஆக்ருஷ்டஸ்ய தாடிதஸ்ய, நம்மை ஒருவர் வார்த்தையால் மனதால் வஞ்சித்தாலும் வெறுத்தாலும் என்ன பண்ண முடியும்? யார் ஒருவனுடைய மனம் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அமைதியாக இருக்கின்றதோ அது பொறுத்துக் கொள்கின்ற தன்மை. ரொம்ப கஷ்டமான ஒரு சாதனம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரோடும் பழகும் போதும் வீட்டிலேயே எடுத்துக்கொள்ளுங்கள், வெளியில போக வேண்டாம், நம்முடைய வீட்டிலே எடுத்துக்கொள்ளுங்கள். இரத்த உறவாக இருக்கட்டும், அல்லது கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது நம்ம கூட பழகக்கூடிய சுற்றுப்புற மக்களாக இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நாம் அதுக்கு பிறகு வெளியில போகலாம். வேலை பார்க்கக்கூடிய இடம், பழகக்கூடிய மக்கள், அதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்மை வார்த்தையால் நிந்திக்கிறார்கள், செயலால் நம்மை தண்டிக்கிறார்கள், முடிந்தால் தாடையை அடிக்க கூட செய்கிறார்கள், கையாலோ ஆயுதங்களாலோ அடிக்கிறார். இந்த நிலையிலே என்னுடைய மனம் எப்படி இருக்க வேண்டுமா? க்ஷமா, சமநிலையிலே, எந்த மனதுல எந்த அதிர்வும் இல்லாமல், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், எந்த சலனமும் இல்லாமல் என்னுடைய மனம் இருக்க பழகினால், இருந்தால் அதுக்கு பெயர் க்ஷமா என்று பெயர். ரொம்ப கடினமான சாதனம் சுவாமிஜி, ரொம்ப கடினமான பண்பு, எங்களால் இது முடியவே முடியாது. உடனே நாம் என்ன பண்ணிடுவோம்? விஸ்வாமித்ர மகர்ஷியே கோபப்பட்டார். அஷ்டவக்ரருக்கே கோபம் வந்தது, சுக்கராச்சாரியருக்கே கோபம் வந்தது. அப்பேற்பட்ட தபஸ்விகளுக்கே கோபம் வரையும் போது நாங்கள்லாம் சாதாரணப்பட்ட மக்கள், நாங்கள்லாம் உணர்ச்சிகளை காட்டவில்லை என்று சொன்னால் எங்களை ஏறி எங்களை இல்லாமல் செய்து விடுவார்கள். அதனால் நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் இருக்கிறோம் என்பதை போன்று காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய எதிர்ப்புகளையும் உணர்வுகளையும் காட்டிக்கொண்டே இருந்தால்தான் இந்த சமூகத்தில் இருக்க முடியும், இந்த வீட்டில் இருக்க முடியும். இல்லை என்றால் நம்மை எல்லோரும் துச்சமாக மதித்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு போய்விடுவோம். இந்த க்ஷமா, பொறுத்துக் கொள்கின்ற தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, இந்த ரெண்டும் எங்கிருந்து வரணுமா? 2வது அத்தியாயத்துக்கு போவோம். அர்ஜுனனுக்கு ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த ஒரு பாடல் ஞாபகத்துக் கொள்ளுங்கள். பகவான் ஆராய்ச்சியே பண்ணியிருக்கார் இந்த க்ஷமாவை பத்தி. அவர் ஒன்னொன்னா சொல்லிட்டே வரார். நேர ஆத்மாவை பத்தி சொல்லிட்டார். எடுத்த உடனேயே
நீ அழுவதற்கு அருகதையற்றவன், அழுவதற்கு இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை, வருத்தப்படுவதற்கு இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை, வருந்தாதே அப்படின்னு நேரடியா அறிவை கொடுத்தார். அப்போ அந்த அறிவை கொடுத்த உடனேயே அர்ஜுனுடைய மனசுல ஒரு கேள்வி வரும், நம்முடைய மனசுல இந்த கேள்வி வரும், அழுவதற்கு ஒன்றுமே இல்லையா, வருத்தப்பட ஒன்றுமே இல்லையா? எங்களுக்கு பாருங்கள் எவ்வளவு இருக்கு சுவாமி, எப்படி இதை நீங்கள் சாஸ்திரத்தில் கொண்டு வந்து எங்களுக்கு திணிக்கிறீர்கள், நீங்கள் வருத்தப்பட ஒண்ணுமே இல்லையா? பகவான் சொல்றார், வருத்தப்பட ஒன்றுமே இல்லையப்பா, வருந்துவதற்கு அருகதை இல்லாதவை, நீ அருகதையற்றவன். அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன் அகதாசும்ச்ச நானு சோச்சந்தி பண்டிதா. அப்போ இதை சொன்ன உடனேயே அர்ஜுனுடைய மனதுல கேள்வி வரணும். என்ன 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 கேள்வி வரும்? உடல் நோய்வாய்ப்படுகிறதே, அப்பொழுது நமக்கு பாதிப்பு வருகிறதே, அப்ப நாம் வருத்தப்பட்டுதானே ஆகின்றோம். உஷ்ணம் உடம்பை வந்து தகிக்கின்றதே, நம்முடைய உடம்பை எரிக்கிறதே, துக்கமாகத்தானே இருக்கிறது, வருத்தப்படக்கூடாதா? நம்மை நிறைய பேர் வந்து கடினமான வார்த்தையால் நிந்திக்கிறார்களே, தவறே செய்யாத போது கூட நம்மை தண்டிக்கிறார்களே, குற்றம் சொல்கிறார்களே. இப்ப நான் வந்து வருத்தப்படக்கூடாதா, துன்பப்படக்கூடாதா, திருப்பி எதிர்ப்பை காட்டக்கூடாதா? கண் முன்னாடி அழிவு நடக்கிறது, கண் முன்னாடி ஒரு சந்தோஷமா நிகழ்வு நடக்கிறது, விரும்பியவை கிடைக்கின்றது, விரும்பாதவை என்னை விட்டு போகிறது, சந்தோஷமா தானே இருக்கணும். அப்ப அழ சொல்லுகிறீர்களா, இல்ல அழாமல் சிரிக்காம அமைதியா இருக்க சொல்லுகிறீர்களா? என்ன எப்படி இருக்கணும்? நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்துறக்கூடிய விஷயத்தை பேசுங்கள். பகவான் சொல்றார், சத்தியம், நீ சொல்லுவது அத்தனையும் சத்தியம், ஆனால் அவை அனைத்துமே வெறும் கற்பனை. என்ன அழகான ஒரு வார்த்தையை போட்டிருக்கார் பாருங்கள். நீ துக்கம் என்று நினைத்தால், நீ சுகம் என்று நினைத்தால், நீ வரவு என்று நினைத்தால், நீ இழப்பு என்று நினைத்தால், நீ மரணம் என்று நினைத்தால், நீ ஜனனம் என்று நினைத்தால், அவை அத்தனையுமே உன்னுடைய கற்பனை. எங்கிருந்து வருகிறதாம் இந்த கற்பனை? பகவான் ஒரு அழகான ஒரு வார்த்தையை போடுறார் பாருங்கள். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா. திதிக்ஷான்னு போற பொறுத்துக்குள், ஏற்றுக்குள். எதை 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 பொறுத்துக் கொள்ளணுமா, எதை ஏத்துக்கணுமா? பகவான் சொல்றார், சுக துக்கம், மானம் அவமானம், பிரியம் அப்பிரியம், ஜெயம் அஜயம், லாபம் நஷ்டம், யோகம் வியோகம், ரோகம் ஆரோக்கியம், இவை எல்லாம் உலகத்திடத்திலிருந்து வரும். ஆகையினாலே திதிக்ஷஸ்வ, பொறுத்துக் கொள்ளப்பா, ஏற்றுக்கொள்ளப்பா. எங்கிருந்து வருகிறது இவையெல்லாம்? அதுதான் முக்கியமானது. சுகம் என்று நினைப்பதும், துக்கம் என்று நினைப்பதும், மானம் என்று நினைப்பதும், அவமானம் என்று நினைப்பதும் நம்முடைய கற்பனையிலிருந்து வரக்கூடியவையே தவிர உண்மையிலேயே அங்கே சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. அதுக்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்கள். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து சீத உஷ்ண சுக துக்கதாக. மாத்ரா ஸ்பர்ஷா, இதுதான் முக்கியமான வார்த்தை. ஸ்பர்ஷம் என்றால் தொடுதல், மாத்ரா மாத்ரா மா என்றாலே அளவிடுதல் என்று பொருள். அளவிடுதல், அளவிடுதல் என்பதற்கு பெயர் மா என்று பொருள்.
எண்ணுதல், அளவிடுதல், அதிலிருந்து வந்ததுதான் மனஹா. எண்ணுவதுன்னு சொல்றோம் அல்லவா, மனதால் எதை நாம் அளந்து பார்க்கிறோமோ அதுக்கு பெயர் மாத்ரா என்று பெயர். அப்போ மனதை கொண்டு இந்திரியங்களின் மூலமாக நான் ஸ்பர்ஷித்தால், தொட்டால், மனதுல அளவிடுகின்ற தன்மை இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அந்த மனதை கொண்டு என்ன பண்ணுகின்றேன், கண்ணை வைத்துக் கொண்டு வெளியில இருக்கக்கூடிய ரூபத்தை தொடுகிறேன். ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய, தொடுகிறேன். அப்போ கண் உருவத்தை பார்க்கிறது என்றால், வெறுமன கண் உருவத்தை பார்த்தால் சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழகும் இல்லை, குரூரமும் இல்லை. வெறுமன கண் பார்த்தது என்றால் அங்க அந்த தோற்றத்துல எந்த விதமான விகாரமும் இல்லை, நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. அது இடத்துல நமக்கு எந்த விதமான அனுபவமும் வராது. ஆனா நாம் என்ன பண்றோம், இந்த மாத்ரா என்று சொல்லக்கூடிய அளவிடுதல் என்னுடைய கற்பனையை வைத்துக் கொண்டு, அப்ப இந்த கற்பனை எங்கிருந்து வருகிறது, ஏற்கனவேயே நான் பார்த்தவை, ஏற்கனவேயே நான் கேட்டவை, ஏற்கனவேயே நான் இந்திரியங்களால் அனுபவித்தவை, அது மனதிலே எண்ண பதிவாக அமர்ந்திருக்கிறது. அதோட சேர்ந்து எத்தனையோ பிறவிகள் நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வாசனைகள் மனதிலே இருந்து, அந்த மனதின் மூலமாக நாம் என்ன பண்றோம், அளவிட ஆரம்பிக்கிறோம். தொட்டு, கண்ணால் உருவத்தை தொட்டு, காதால் ஒளியை தொட்டு, மூக்கால் கந்தத்தை தொட்டு, நாக்கால் ரசத்தை தொட்டு, தோளால் ஸ்பர்ஷம், வெளியில இருக்கக்கூடிய காற்றை உஷ்ணத்தை தொட்டு, அதன் மூலமா என்ன பண்றோம், அளவிட்டு பார்க்கிறோம். அந்த அளவிட்டு பார்க்கக்கூடிய பேர் தான் மானி. இப்ப இங்க அளவிடுதல் என்பது இல்லை என்றால், இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களை தொட்டாலும் சுக துக்க சீத உஷ்ண மான அவமான பிரிய அப்பிரிய எவையும் இல்லை. அப்படியே ஒருவேளை உனக்கு இருப்பதாக நீ நினைத்தால், அதையும் மீறி நான் எதையுமே அளக்காமல் இருக்கிறேன் சுவாமிஜி, எந்த கற்பனையும் கொண்டு போய் நான் அளந்து பார்க்கவில்லை, என்னுடைய கற்பனை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, எந்த அளவும் இல்லாமல் அளவுகோலும் இல்லாமல் நான் இந்த இந்திரியங்களை கொண்டு, மனதை கொண்டு, இந்திரியங்களை கொண்டு இந்திரிய விஷயத்தை தொடுவதன் மூலமாக எனக்கு அனுபவங்கள் வருகிறதே, அந்த அனுபவத்தை நான் என்ன பண்ணணுமா, பகவான் சொல்றார், அந்த அனுபவங்கள் இந்த 3 விதமான தர்மங்கள் படைத்தவை. ஆகமஹா, அபாயினஹா, அனித்யா. ஆகமஹா வரக்கூடியவை, அபாயினஹா வந்த வழியே போகக்கூடியவை, அனித்யா நித்தியம் இருக்கும் போதும் நித்தியம் இல்லாதவை. அதனால்தான் சுவாமிஜிக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை இந்த பாடலில் இருந்து, ஈவன் திஸ் வில் பாஸ் அவே, ஈவன் திஸ் வில் பாஸ் அவே. ஆகமஹா அபாயினஹா அனித்யாஹா. அழகான ஒரு, இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்தோட உறவாடும் போது இந்த ஒரு பாடல் ஞாபகம் வச்சுருந்தா யாரோட வேணா உறவாடலாம், நமக்கு மனசுல எந்த பாதிப்பும் வராது, எந்த சலனமும் வராது. ஆகமஹா அபாயினஹா அனித்யாஹா. அனுபவங்கள் வரும் போகும், நிலை இல்லாமல் இருக்கும். எதை போல, கடல் அலையை போல வருகிறது, கரையை தொடுகிறது, வந்த வேகத்திலேயே உள்வாங்குகிறது, போகிறது. இருக்கும் நேரத்திலும் நிலை இல்லாமல் எப்படி அந்த கடல் அலை இருக்கிறதோ, அதே போல நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா அனுபவங்களும் சுகமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம்,
மானமா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், ஜெயமா இருக்கலாம், அஜயமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நாம என்ன பண்றோம்? அனுபவங்கள் வருவதற்கு முன்பாகவே இப்படித்தான் அனுபவங்கள் வரணும்னு ஒரு வரைபடம் மனசுல போட்டு, அப்பதான் நமக்கு அந்த அனுபவங்கள் எல்லாமே உண்மையை போலவும், நம்மை காயப்படுத்துவதை போலவும், நம்மை விட்டு அது ஒரு காலத்திலும் போகவே போவது இல்லை போலவும் நாம் நினைச்சுக்கிறோம். காரணம், ஏற்கனவே மனதுல ஒரு வரைபடம் போட்டு. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா. மனதுல எந்த வரைபடமும் இல்லாமல் இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களை தொட்டால் அப்போ நமக்கு சீத்தம் உஷ்ணம் சுகம் துக்கம், உடல் நிலையிலே சீத்தம் உஷ்ணம், மனது நிலையிலே சுகம் துக்கம், அறிவு நிலையிலே மானம் அவமானம், இவைகளெல்லாம் வரும். ஆகமஹா அபாயினஹா, வந்த வழியே போகும். வரும் நேரத்திலும் சொல்லிவிட்டு வருவது இல்லை, போகும் நேரத்திலும் சொல்லிவிட்டு போவதில்லை, இருக்கும் காலத்திலும் நிலை இல்லாமல் இருக்கிறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் அப்படியே இருக்குன்னு வச்சுப்போம், நம்ம அந்த உலகத்துல வாழணும் தோணுமா? எந்த அனுபவமா இருக்கட்டும், சந்தோஷமான அனுபவம் பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குன்னு வச்சுப்போம், நமக்கு வாழணும் தோணுமா? பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சோகமே என்னுடைய அனுபவம் அப்படின்னா வாழணும் தோணுமா? அதை விட்டு விடுவோம். எல்லா அனுபவங்களும் வருகிறது போகிறது, நிலையில்லாமல் இருப்பதனால தான் நம்ம தைரியமாக உறங்க போகிறோம் ஒவ்வொரு நாளும். இது ஒன்னே போரும் பிரமாணம். இவையெல்லாம் உண்மை அல்ல, இந்த அனுபவங்கள் எல்லாம் உண்மை அல்ல என்பதற்கு நாம் தைரியமாக உறங்க போவதற்கு காரணம் என்ன? அது வாட்டில கிடக்கட்டும், எனக்கு தேவை ஆனந்தம், அமைதி, நான் போகிறேன். மனதை தூக்கி எறிந்து விட்டு, இந்த அளந்து கொண்டே இருக்கின்ற மனதை தூக்கி எறிந்து விட்டு போகிறோம். இது ஒன்றே போரும். இந்த உலகம் மனதால் கல்பிக்கப்படுகின்றதே தவிர, மனதனுடைய கற்பனையே தவிர, மனம் இல்லை, மனம் கொடுக்கின்ற மதிப்பே தவிர, மனம் மதிப்பு மட்டும் கொடுக்கவில்லை என்றால் இந்த உலகம் என்னை மிரட்டவும் செய்யாது, உலகம் என்னை காயப்படுத்தவும் செய்யாது, உலகம் எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்காது, உலகம் எனக்கு துக்கத்தையும் கொடுக்காது, உலகம் எனக்கு பயத்தையும் கொடுக்காது, உலகம் என்னை பந்தப்படுத்தவும் செய்யாது, உலகம் என்னை காயப்படுத்தவும் செய்யாது, உலகம் என்னை தன் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளவும் செய்யாது. காரணம் என்ன? நான் அந்த உலகத்தை விட்டு எப்பொழுதோ வெளியேறி விட்டேன். அப்படி வெளியேறணும்னு சொன்னா அதற்கு இந்த சாதனம், இந்த க்ஷமா என்கின்ற சாதனம். அதனால்தான் பகவான் சொல்றார், இவையெல்லாம் இந்த உலகத்துல நீ சாகிற வரைக்கும் உன்னுடன் இருந்துதான் தீரும். அவன் ஞானியாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, மோட்சத்தை அடைந்தவனாக இருந்தாலும் சரி, பந்தப்பட்டவனாக இருந்தாலும் யாராவனா இருக்கட்டும். ஆகமஹா அபாயினஹா அனித்யாஹா தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா. ஏ அர்ஜுனா, ஏ பாரதா, பரத குலத்திலே பிறந்தவனே, திதிக்ஷஸ்வ, க்ஷமா, பொறுத்துக் கொள்கின்ற தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, பொறுத்துக்கொள்ள. அடுத்த கேள்வி, எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்கணும்? நாங்க எதுக்கு பொறுத்துக்கணும்? ஏன் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்றால், எதை நம்மால் மாற்றவே முடியாதோ அப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பொறுத்துக் கொள்வதுதான். யாரையும் என்னால் மாற்ற முடியாது, எந்த அனுபவத்தையும் என்னால் மாற்ற முடியாது என்றால்
என்னிடம் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, என்னுடைய மனதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, ஒரே சாதனம் க்ஷமா. ஒரு 2 மாதத்துக்கு முன்பு வருஷ ரிது, வசந்த ரிது, நல்ல அழகான ஒரு குளிர்ச்சியை கொடுத்து நம்ம ஆனந்தமாக நம்முடைய உடம்புக்கு தோலுக்கெல்லாம் ஸ்பர்ஷம் எல்லாம் ரொம்ப சுகமா சௌலபியமாக இருந்த ஒரு நேரம். இப்போ நம்மை போட்டு தகித்து அடிக்கிறது, நம்முடைய உடம்பையும் தோலையும் போட்டு தகித்து அடிக்கிறது உஷ்ணம். அப்ப இது கிரீஷ்ம ரித்து. 2 மாதத்துக்கு ஒரு முறை ருத்துக்கள் மாறிக்கொண்டே இருக்கு. வருஷ ரித்து போய், வசந்த ரித்து போய், இப்ப கிரீஷ்ம ரித்து. வெயில் போட்டு தகித்து எடுக்கிறது. இப்ப இந்த அனுபவத்தை நாம் யாராவது மாற்ற முடியுமா? மாற்றுவதற்கு நமக்கு அருகதை இருக்கா? இல்லை. அப்ப என்ன செய்தால் இந்த அனுபவம் நம்மை பாதிக்காமல் இருக்கும். இப்ப இந்த அனுபவத்தை நான் சொல்லிக்கொண்டு புலம்புவதினால், அழுவதினால், வெறுப்பதினால், ஓடி ஒளிவதினால், வேலை செய்யாமல் இருப்பதினால் இந்த அனுபவம் மாறப்போகிறதா? குறை சொல்லிக்கொண்டே இருப்பதினால் இந்த அனுபவம் மாறுமா என்றால் மாறாது. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த அனுபவத்தோட தான் நான் வாழணும். நான் அடைய வேண்டிய இலக்கை அல்லது நான் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். எந்த பாதிப்பும் இல்லாமலும், எந்த புலம்பலும் இல்லாமலும் மன அமைதியுடன் செய்யணும்னா என்னிடம் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னது? க்ஷமா, பொறுத்துக் கொள்ளுதல். எந்த கதாபாத்திரத்தையும் என்னால் மாற்ற முடியாது. அது கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, என் மூலமாக வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகமாக இருந்தாலும் சரி, எதையுமே என்னால் மாற்ற முடியாது. அப்ப நான் என்ன செய்யலாம்? இல்ல சுவாமிஜி, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையாக நான் மாற்றி இருக்கிறேன் தெரியுமா? பைத்தியம். அது பைத்தியம் தான் அப்படி சொல்லுவோம். யாரையுமே யாரும் மாற்ற முடியாது. பகவானாலேயே, அவதாரம் எடுத்து வந்த கிருஷ்ணனாலேயே யாதவ குலத்தை மாற்ற முடியாது என்று, யாதவ குலத்தில் இருக்கக்கூடிய கடைசி ஜீவன் அழிகின்ற வரைக்கும் பகவான் தன்னுடைய சரீரத்தை வைத்துக் கொண்டு எல்லோரும் அழிந்து விட்டார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு பகவான் வைகுண்ட லோகம் போகிறார் என்று பாகவதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பைத்தியம் சொல்கிறது, நான் என் கணவனை மாற்றி விடுவேன், என் மனைவியை மாற்றி விட்டேன், என் குழந்தையை மாற்றி விடுவேன், என் அம்மா அப்பாவை மாற்றி விடுவேன், என் தம்பியை மாற்றி, அண்ணனை மாற்றி விடுவேன். மாற வேண்டியது அவர்கள் அல்ல, மாற்ற வேண்டியது என்னுடைய சிந்தனைகளை. நானே தான் மாறணுமா? நான் மட்டும்தான் மாறணுமா? மற்றவர்கள்லாம் மாற மாட்டார்களா? மாறக்கூடாதா? எதுக்கு மாறணும்? நான் மாரடிக்கிறேன் அவர்களோட. என்னுடைய மனதனுடைய குறைபாட்டை வைத்துக் கொண்டு நான் அவர்களோட முட்டி மோதினே தவிர நான் தான் மாற வேண்டும். நான் மாறாத வரை இந்த மாத்ரா ஸ்பர்ஷாஸ் ப்ராப்ளம் தான். நான் ஒரு அளவுகோல் வச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுகோலை வைத்துக்கொண்டு நான் என்ன பண்றேன்? ஒவ்வொருத்தரோடும் உறவாட ஆரம்பிக்கிறேன். அந்த அளவுகோலுக்கு உட்பட்டு இந்த உலகம், உறவுகள் வந்தால், உடைமைகள் வந்தால், உணவுகள் வந்தால், உடல் வந்தால், உறவுகள் வந்தால் எனக்கு சந்தோஷம் நினைச்சுக்கிறேன். என்னுடைய அளவுகோலுக்கு விரோதமாக யாராவது இருக்கிறார்கள், அவ்வளவுதான். என்னுடைய அளவுகோலே கற்பனையானது, தவறானது என்றால் அதை வைத்துக் கொண்டு நான் மற்றவர்களை நீ மாறு, நீ மாறியாக வேண்டும், நான் சொல்லுவதை புரிந்து கொள், நான் சொல்லுவது சரிதான், நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும்.
இங்கதான் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் நாம் என்ன பண்ணுகின்றோம்? நம்முடைய இந்த மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறான வரைபடத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய பொறுமையையும் நாம் இழக்கின்றோம், பொறுத்துக் கொள்வதையும் இழக்கின்றோம், மற்றவர்களை நாம் காயப்படுத்துகிறோம், நாமும் காயப்படுகின்றோம். அப்ப என்ன சொல்றோம்? அவர்கள் என்னை காயப்படுத்தி விட்டார்கள், இவர்களால் நான் காயப்பட்டு விட்டேன், அவர்களை நான் எப்படி வஞ்சிக்கிறேன் பார், அவர்களை எப்படி நான் தண்டிக்கிறேன் பார், அவர்களுக்கு நான் பாடம் கற்பிக்கிறேனா இல்லையா? பகவான் ரொம்ப பெரியவர். இந்த கீதை ஒரு புஸ்தகம் போறோம் நம்முடைய வாழ்க்கை. ஒவ்வொரு பாடலையா எடுத்து, அதுவும் 2வது அத்தியாயத்துல ஒவ்வொரு பாடலையும் எடுத்து நாம் ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை, வேற யாருமே தேவையில்லை, எந்த சாதனமும் தேவையில்லை. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமஹா அபாயினஹா அனித்யாஹா தாம் ஸ்துதிக்ஷஸ்வ பாரதா. அப்போ ஏன் நம்மால பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், ஏன் மன்னிக்கக்கூடிய குணம் இல்லை என்றால், நாம் ஒரு அளவுகோலை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் அர்ஜுனனுக்கு அவன் ஒரு அளவுகோல் வைத்து இந்த உலகத்தை பார்த்தான். இந்த உலகம் போரிட வந்திருக்கக்கூடிய ஒரு உலகம், போர்க்களமான ஒரு உலகம். அல்லது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அவனுடைய குணத்துக்கு ஏற்ப உண்டான க்ஷத்ரிய தர்மம் போரிடுவது. போர்க்களத்திலே வந்து நின்று கொண்டு அவனுக்கு திடீர்னு சோகம் வந்துடுது. சோகசம் விக்னமானசகான்னு, மனதுல சோகமானது ததும்பி போய் மூழ்கி போய் அப்படியே தேர்த்தத்துல விழுந்து கிடக்கிறான். விசிருஜ்ய சச்சரம் சாபம் சோகசம் விக்னமானச. என்ன காரணம்? அவன் மனதிலே உண்டான ஒரு கற்பனையான ஒரு எண்ண அலை. அது சரி என்று பகவானிடத்திலே போய் ரொம்ப நேரம் வாதிடுகின்றான். நாம வாதிடலாமா? நான் சிந்திப்பது சரிதானே? நமக்கு நாமே ஒரு கற்பனை உலகத்தில் இருந்து கொண்டு அதுதான் சரி என்று வேற வாதாடுகிறோம். நான் வாழ்கின்ற வாழ்க்கை சரி, நான் சிந்திக்கக்கூடிய சிந்தனை சரி, நான் பேசுகின்ற பேச்சு சரி, நான் பழகுகின்ற பழக்கம் சரி. அர்ஜுனனுக்கு பகவான் நீ சரியா சிந்திக்கிறாயா தவறா சிந்திக்கிறாயான்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டார்? பண்டிதனோட பிரஜாவாதாம்ஷ பாஷசே கதாசு நகதாசும் ச நானு சோச்சந்தி பண்டிதா. தேடி பைத்தியம் மாதிரி அழுது கொண்டிருக்கிறாய், பண்டிதர்கள் அழுவது இல்லை. அப்போ இவனுடைய கற்பனை உலகத்திலிருந்து ஒரு உலகத்தை பார்க்கிறான், பகவான் வேற ஒரு உலகத்தை காட்டுறான். அதனால்தான் அர்ஜுனனுக்கு சரியான உலகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய மனக்கண்ணை முதல்ல தூக்கி எறிடாப்பா, நான் உனக்கு திவ்யம் ததாமிதே சக்ஷு, உனக்கு நான் திவ்யமான கண்ணை கொடுக்கிறேன், இந்த கண்ணின் மூலமாக நான் காட்டுகின்ற உலகத்தை பார். நாம ஏன் குருவோட பிரயாணம் பண்ணணும், நாம் ஏன் சாஸ்திரத்தோட பிரயாணம் பண்ணணும்னா, சாஸ்திரமும் குருவும் நமக்கு சரியான கண்ணை கொடுக்கும். நாம ஒரு கண் வைத்திருக்கிறோம் அல்லவா, மனக்கண், கற்பனையான ஒரு கண். அந்த கண் நமக்கு எப்போதுமே வெறுப்பையும் வேதனையும் துன்பத்தையும் கவலையும் வேற்றுமையும் தான் காட்டிக்கொண்டே இருக்கு. சாஸ்திரம் காட்டுகின்ற கண் இருக்கு பாருங்கள், அந்த கண் கொண்டு நாம் எல்லாரோடையும் ஆனந்தமா உறவாட முடியும், எல்லாரோடையும் பழக முடியும், எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். மனசுல என்ன இருக்காது?
சீத உஷ்ண சுக துக்க மான அப்பமான பிரிய அப்படி எதுவும் மனதை பாதிக்காமல் மனது க்ஷமா பொறுத்துக் கொள்கின்ற தன்மையும் மன்னிக்கக்கூடிய தன்மையும் இயல்ப மனசுல இருக்கும். இப்ப நமக்கு அதை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தாலும் முடியாமல் நம்முடைய மனம் மன்னிக்கக்கூடிய தகுதியை இழந்து பொறுத்து கொள்ளக்கூடிய தகுதியை இழந்து மனம் பரிதவித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? We have our own world in our mind. கற்பனையான உலகம். இந்த உலகம் வேண்டாம் என்றால் பகவான் அர்ஜுனோட சொல்றார், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே. எடே அர்ஜுனா, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உனக்கு சாஸ்திரம் பிரமாணமாக வைத்துக்கொள். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே. தே உனக்கு சாஸ்திரம் பிரமாணம். சாஸ்திரமே உனக்கு வழிகாட்டட்டும், அறிவை கொடுக்கக்கூடியதாக. நம்ம சாஸ்திரம்னு சொல்லியாச்சுனாலே காத தூரம் ஓடும், காது கொடுக்காம ஓடும். ஏன்னா நமக்கு மற்ற எல்லா விஷயத்தையும் அது செஞ்சா இது கிடைச்சிடும், இது பண்ணா அது கிடைச்சிடும், அது பண்ணா இது கிடைச்சிடும்னு விதவிதமான சாதனங்களை நாடி போகிறோமே தவிர மனதில் இருக்கின்ற அந்த கற்பனையான உலகத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே சாதனம் ஞானமேவ சாதனம். அதனால்தான் கீதை சொல்லுகிறது, பகவானுடைய வாக்கு நகி ஞானேன சதுருஷம் பவித்ரம் மிக வித்யதே. இந்த உலகத்துல எத்தனையோ புனிதத்தை கொடுக்கக்கூடிய சாதனங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் ஞானத்துக்கு நிகராக வருவது இல்லை. ஞானமேவ சாதனம். எதற்கு? பவித்ரம். அப்ப நாம் இப்ப எங்க நிற்கிறோம்னா, க்ஷமா பொறுத்துக் கொள்கின்ற தன்மையும் மன்னிக்கக்கூடிய தன்மையும் நமக்கு வரவேண்டிய பண்பாக இருக்கிறது. சரி, ஏன் பொறுத்துக்கணும்? எந்த அனுபவத்தையும் நம்மால் மாற்ற முடியாது, யாரையும் நம்மால் மாற்ற முடியாது. ஏனென்றால் அதுக்கு காரணம் இருக்கு. இந்த உலகத்திலே படைக்கப்பட்டவை அத்தனையும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் எல்லா ஜீவராசிகளும் இறைவனால் படைக்கப்பட்டவை, இறைவனுக்காக படைக்கப்பட்டவை, இறைவனை அடைவதற்காக படைக்கப்பட்டவை. அது நமக்காக படைக்கப்பட்டவை அல்ல, நம்மால் படைக்கப்பட்டவையும் அல்ல. இந்த ஞானம் ஞாபகத்துக் கொள்வது முக்கியமான ஒரு விஷயம். ஏதோ நமக்காக படைக்கப்பட்டவை, நாம் படைத்தோம், நம்மால் படைக்கப்பட்டது என்று நினைத்தால் அது அகங்காரம், அது அறியாமை, அது சுயநலம். அங்கதான் நமக்கு இந்த பொறுத்துக் கொள்கின்ற தன்மையும் மன்னிக்கக்கூடிய தன்மையும் வருவது இல்லை. படைக்கப்பட்டவை அத்தனையும் படைப்பாளிக்கு சொந்தம். படைப்பாளிக்கு சொந்தமான பொருளை நான் திருடி வைத்துக் கொள்ள வேண்டும், எனக்காக, என்னுடைய நலனுக்காக, என்னுடைய நன்மைக்காக நான் திருடுவேன். அதை அதிகாரம் கொண்டு நான் என்னுடைய ஆளுமைக்குள்ளே கட்டுப்படுத்தி வைப்பேன். அவர்கள் என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப இருக்க வேண்டும், நான் சொல்லுவதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும், எனக்காக வாழ வேண்டும், நான் சொல்லி அவர்கள் கேட்க வேண்டும். இறைவனால் படைக்கப்பட்ட உலகம் இறைவனுக்கு சொந்தமானது என்றால் அத்தனையும் இறைவனை நோக்கித்தான் போகுமே தவிர அவை என்னை நோக்கி வராது, எனக்காகவும் வராது. அதனால்தான் பஜகோவிந்தத்துல எவ்வளவு அழகான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு பாடலை சொல்றார் பாருங்கள். தினயா மின்யௌ சாயம் பிராதா. எவ்வளவு அழகான ஒரு பாடல் பாருங்க.
தினயாமின்யௌ சாயம் பிராதஹ. காலை மாலை பகல் இரவு நமக்காகவா வருகிறது? இத்தனை மணிக்கு உதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொன்னால் உதிக்குமா? நீ இத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் மறைந்து கொள் என்று சொன்னால் மறையுமா? நமக்காகவா உதிக்கின்றது? நமக்காகவா நாட்கள் வருகின்றது? இனயாமின்யௌ சாயம் பிராதஹ சிசிர வசந்தௌ புனராயாதஹ. 6 விதமான ருத்துக்கள். சிசிர வசந்தௌ புனராயாதஹ. நமக்காக வரவில்லையே, நம்மிடம் சொல்லிவிட்டு வருவதில்லையே, நமக்காக இருப்பது இல்லையே. அடுத்ததான் பியூட்டி. கால கிரீடதி கச்சதி ஆயுஹு. காலன் யமன் நம்மிடம் சொல்லிக்கொண்டா வருகிறார், நம்மிடம் சொல்லிக்கொண்டா காலன் நகர்ந்து போகிறார். காலஹா கிரீடதி, அழகான சொல். காலன் விளையாடுகிறான். யாருக்காக? இறைவனுக்காக. கச்சதி ஆயுஹு, கண் முன்னாடி ஆயுள். கச்சதிங்கிறார், போய்கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கு. இது எல்லாவற்றையும் நான் பார்த்தும் கூட ததபி ந முஞ்சதி ஆஷாவாயு. இன்னும் எப்படியாவது உயிர் வாழ்ந்து விட மாட்டேனா? இன்னும் இவர்களிடத்திலே நான் இதை சாதித்து விட மாட்டேனா? இன்னும் அதை செய்து விட மாட்டேனா? இன்னும் இத்தனை கோடி சம்பாதித்து விட மாட்டேனா? இன்னும் இந்த உறவோடு உறவாடி விட மாட்டேனா? காலஹா கிரீடதி கச்சதி ஆயுஹு ததபி ந முஞ்சதி ஆஷாவாயு. மனமே, உலகமானது உடையவனுக்கு சொந்தமானவை, அவனால் படைக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்காக அவைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா உலகத்தில் படைக்கப்பட்டவை அத்தனையும் அவனுடைய பொருள் என்றால், நடுவில் நான் யார் உள்ளே போய் புகுந்து இவன் சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்கிறான், இவன் புரிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்கிறான், இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்கள் அப்படி வாழ வேண்டும், இவர்கள் எப்படி ஏன் வாழ்கிறார்கள்? மாற வேண்டியது படைக்கப்பட்ட உலகம் அல்ல, படைப்பாளியும் அல்ல. இது நடுவுல உள்ள புகுந்து கொண்டு நான் பண்ணுகின்ற அலப்பறை இருக்கு அல்லவா, நான் மாற வேண்டியவன். நான் மாறணும் சொன்னா இங்கே எனக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பண்பு க்ஷமா, மன்னித்தல், பொறுத்துக் கொள்ளுதல். இப்போ நமக்காக படைக்கப்பட்டவை இல்லை, நம்மிடம் சொல்லிவிட்டும் படைக்கப்பட்டவை அல்ல, நம்மிடம் சொல்லிவிட்டும் போகப் போவது இல்லை, நம்மிடம் சொல்லிவிட்டும் அவைகள் எதுவும் வளரப்போவது இல்லை என்றால் அப்ப நான் ஏன் பிறந்தேன் இந்த உலகத்துல? நாராயண பட்டதிரிக்கு ரொம்ப வருத்தமாக கோபமாகவும் வருதான் நாராயணன் மேல. அவர் நாராயணியத்தில் எழுதுறார், பாடுறார், என்னை நீ பிறவி கொடுத்து தண்டித்தாய் என்று நினைத்தேன் நாராயணா. ஆனால் உன்னுடைய காருண்யம் பார், நீ எனக்கு பிறவி கொடுக்காமல் போயிருந்தால், ஒவ்வொரு முறையும் எனக்கு நீ பிறவி கொடுக்காமல் போயிருந்தால், உன்னை நான் அறிந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை இழந்திருப்பேனே அப்பா. எனக்கு நான் செய்த தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு உன்னை மறந்த போதும், உன்னை விட்டு விட்டு நான் விலகி இருந்த போதும் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து, மீண்டும் ஒரு பிறவியை கொடுத்து, இந்த பிறவியிலேயாவது இவன் என்னை நினைத்திட மாட்டானா என்று உன்னுடைய காருண்யத்தால் என்னை மன்னித்து பிறவி கொடுத்தாய் அல்லவா. அந்த பிறவியினுடைய நன்மை உன்னை நான் இப்பொழுது வாழ்த்திக் கொண்டிருக்கிறேன். அப்ப எனக்கு தண்டனை, பிறவி என்பது தண்டனை அல்ல, உன்னை அடைவதற்கு நீ எனக்கு போட்ட பிக்ஷா. இப்போ
இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு நம்முடைய மனசுல பல கேள்விகள் வரணும். க்ஷமா, மன்னித்தல், பொறுத்து கொள்ளுதல். ஏன் நமக்கு மன்னிக்கக்கூடிய தன்மையும் இல்லை, ஏன் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மையும் இல்லை என்றால், உடல் நிலையிலும் நாம் பலகீனமாக இருக்கின்றோம், மனது நிலையிலும் பலகீனமானவளாக இருக்கிறோம், அறிவு நிலையிலும் பலகீனமானவளாக இருக்கிறோம். பலகீனமான மனம், பலகீனமான அறிவு, பலகீனமான உடல். அதனால தான் நமக்கு பொறுத்துக் கொள்கின்ற தன்மையும் வருவதில்லை, மன்னிக்கக்கூடிய தன்மையும் வருவதில்லை. உடலும் பலமாக, மனதும் பலமாக, அறிவும் பலமாக இருக்கின்றது என்றால் நம்ம எந்த அனுபவமும் தாக்காது. உதாரணம் கொடுக்கிறேன் பாருங்களேன். சிறு பிராயத்துல எவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு சாப்பிட்ட மாதிரியே உணர்வு இருக்காது. இன்னும் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் மறுபடியும் பசிக்கும். அந்த சாப்பிட்டதனுடைய அடிச்சுடைய உடம்புல இருக்காது. அடுத்தது என்னடான்னா, பல மணி நேரம் வெயில நிற்போம், நடப்போம், ஒண்ணும் இருக்காது. எப்போ பலகீன தன்மை உடம்புக்கு வந்துருக்கோ அப்போ நம்மளால ஒரு சிறு வெயிலுடைய அந்த உஷ்ணத்தை கூட தாங்க முடியல. சரி, நன்றாக இருக்கிறது, சுவையா இருக்கிறது, கூட ஒரு உணவை உள்ளே எடுத்துக்கொள்ளலாம் என்றால் செரிமானம் பாதிப்பு வருகிறது. அதிகமாக சாப்பிட்டால் செரிமான பாதிப்பு, சாப்பிடவில்லை என்று சொன்னால் பசி, சாப்பிட்டால் வியாதி, உடம்பிலே பாரம் போடுவது, இதெல்லாம் பலகீனமான தன்மை. அதே போல நல்ல மனம் வலிமையாக இருக்கும் போது எந்த உறவுகள் என்ன சொன்னாலும் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்காது. மனம் பலகீனத்தன்மை அடைந்து விட்டால் யாராவது அன்பாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட என்னை அவர்கள் காயப்படுத்தி விட்டார்கள், என்னை அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், இப்படி பேசிவிட்டார்கள். அதே போல அறிவு நிலையிலே என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், அவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். புத்தி ரொம்ப வலிமையா இருக்கும் போது நமக்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. ஆனா புத்தி பலகீனப்படட்டும், உடல் நிலையிலே பலகீனமான தன்மை பொறுத்துக் கொள்கின்ற தன்மையிலிருந்து நாம் விடுபடுகிறோம், மன்னிக்கக்கூடிய தன்மையிலிருந்து விடுபடுகிறோம். மனது பலகீனமான தன்மை மன்னிக்கக்கூடிய தன்மையிலிருந்தும் பொறுத்துக் கொள்கின்ற தன்மையிலிருந்து விடுபடுகின்றோம். அறிவு நிலையிலே பொறுத்துக் கொள்ள முடியாத பலகீனமான அறிவு பொறுத்துக் கொள்ளக்கூடிய தன்மையோ மன்னிக்கக்கூடிய தன்மையிலிருந்தோ நாம் விடுபடுகிறோம். அப்போ நமக்கு மன்னிக்கக்கூடிய ஆற்றலும் பொறுமையும் பொறுத்துக் கொள்கின்ற தன்மையும் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? இந்த 3 இடத்திலும் உண்டான பலகீனம், பலம் இல்லா தன்மை. நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அதுதான் உண்மை. பலம் உடையவர்கள், உடலால் பலம் உடையவர்கள், மனதால் பலம் உடையவர்கள், அறிவால் பலம் உடையவர்களுக்கு பொறுத்துக் கொள்வதும் மன்னித்தலும் அவர்களுடைய இயல்பாக மாறிவிடுகிறது. ஒரு மாடை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாட்டு இடையன் நிறைய மாடுகளை எல்லாம் மந்தையிலே கொண்டு வயல்வெளியிலே கொண்டு மேய வைத்து விட்டு உஷ்ணம் தாங்க முடியாமல் இருப்பதற்காக ஒரு அழகான மரத்தடியிலே வந்து உட்கார்ந்து கொள்கிறான். நிழலோட இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து கொள்கிறான். அங்கிருந்து பார்க்கிறான் ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்திலே பழங்கள், மாம்பழங்கள் பழுத்து தொங்கிக் கொண்டு நிற்கிறன. அது யாருடைய தோட்டம் என்ன என்றெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை.
இவனுக்கு பசி. அந்த பழத்தை பார்த்த உடனேயே இங்கிருந்து கல்லை விட்டு அடித்தால் அந்த பழம் நமக்கு கிடைக்குமே என்று இங்கிருந்து ஒரு கல்லை விடுகிறான். அந்த கல் அந்த மாம்பழத்தினுடைய காம்பில் பட்டு மாம்பழம் இவனுக்கு கிடைக்கிறது. கல் அந்த யார் அந்த தோட்டத்தை அமைத்திருக்கிறாரோ அந்த மனிதனுடைய தலையை பதம் பார்க்கிறார். அவனோ பெரிய செல்வந்தர், அந்த ஊரிலே பெரிய செல்வந்தர், ஒரு ராஜாவை போல இருக்கக்கூடியவர். அவருடைய தலையை அந்த கல் பதம் பார்க்கிறது. அது இவனுக்கு தெரியாது. இவனுக்கு பழம் கிடைத்து விட்டது. மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு ஆனந்தமாக அந்த பழத்தை சாப்பிடலாம் என்று கையில எடுக்கிறான். அந்த வீட்டிலிருந்து அவனுடைய வேலையாட்கள் இவனை பிடித்து கொண்டு போய் அந்த மனிதனிடத்திலே இவனை நிப்பாட்டுகிறார்கள். நடந்ததை ஃபுல்லா இவன் சொல்லுகிறான். அவரும் அமைதியா கேட்கிறார். இப்போ அவரை பொறுத்த மட்டுக்கும் அடி வாங்கியது கல், தன்னுடைய தலையை பதம் பார்த்திருக்கிறது, ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த இவனை துவம்சம் செய்ய வேண்டும், இவனுக்கும் இதே போன்றது ஒரு காயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர் அவன் சொன்ன அந்த விஷயத்தை எல்லாம் கேட்டு இப்ப அவருக்கு சிந்தனை வருகிறது. கல்லடிப்பட்ட மாம்பழமே, அந்த மரமே பசியோடு கூடியிருக்கக்கூடியவனுக்கு பழத்தை கொடுத்து அவன் பசி ஆற்றுகின்றது என்றால், ஒரு ஜடவஸ்துக்கே இவ்வளவு ஒரு காருண்யம் இருக்கிறதே, சேத்தனமாக இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய நான் இவ்வளவு செல்வத்தை கொண்டு உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு நான் வெறுப்பை காட்டுகின்றேனே, இந்த கல்லடி அடிபட்டு விட்டதே என்று நான் நினைத்து கொண்டு இவனுக்கு நான் காயத்தை ஊட்டவே நினைக்கின்றேனே, இது எவ்வளவு பெரிய பாதகம் என்று நினைக்கும் பொழுதே அவருடைய மனதில் இருந்த வெறுப்பு உணர்வும் கோபமும் நீங்கி போய் அவனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் போய் தனக்கு ஒரு காயம் ஏற்பட்டதையே மறந்துட்டாராம். அப்புறம் தான் மன்னித்தல். மறக்காமல் இருக்கும் போதுதான் மன்னித்தல் என்பதும் வருகிறது. மறந்தே போயிட்டார். மாறாக அவனுடைய வறுமையை போக்குவதற்கு அவனுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்து அனுப்புறார். இத மாதிரிலாம் ஒவ்வொரு நாளும் பழத்துக்காக ஏங்கி நிற்காதேப்பா, நிறைய சாப்பிடுவதற்காக உண்டான பொருளை வாங்கிக்கொண்டு சந்தோஷமா வாழ என்று தன்னுடைய செல்வத்தை அவனுக்கு பகிர்ந்து கொள்றார். பலகீனமான மனம் கோவப்படுகிறது. அதே மனம் பலம் வந்து விட்டால் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை அது ஒரு வஸ்துவாகவே கருதாமல், துன்பமாகவே கருதாமல், எதிராளிக்கு என்ன தேவை, எதிராளி ஏன் இந்த காரியத்தை செய்கிறான், ஏன் செய்தான், அவனுடைய நிலையிலிருந்து யோசிக்க ஆரம்பித்தால், சிந்திக்க ஆரம்பித்தால், க்ஷமா என்பது ரொம்ப இயல்பாக நம்முடைய சுபாவமாக மாறிவிடுகிறது. மன்னித்தலும் பொறுத்துக் கொள்ளுதலும் நம்முடைய இயல்பாக மாறிவிடுகிறது. உத்தமமான மனிதர்கள் மன்னிக்கிறார்கள், மறந்தும் விடுகிறார்கள். மத்தியமமானவர்கள் மன்னிக்கிறார்கள், மறப்பது இல்லை. அதமமானவர்கள் மன்னித்தலும் இல்லை, மறத்தலும் இல்லை. ஸ்ரீராமனை பற்றி சொல்லும் பொழுது, ராமனுடைய அந்த 16 விதமான லட்சணங்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு லட்சணம் சொல்றார். தனக்கு யாராவது நன்மை, ஒரு சிறு அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதை வாழ்க்கை முழுக்க நினைத்து 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 போற்றுகின்றார். தனக்கு யாராவது பெரிய கடலை போன்று துன்பத்தை கொடுத்திருந்தாலும் அதை பகவான் நினைப்பதே இல்லையா. அப்போ மன்னித்தல், மறத்தல், மன்னித்தல், பொறுத்து கொள்ளுதல் என்பது நம்முடைய இயல்பாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? முதல்ல இந்த மன்னிக்கா தன்மையும் பொறுத்து கொள்ளா தன்மையும் நம்மிடம் இருந்தால் நாம் எப்படி இருப்போம் அது தெரியணும் இல்லையா? மற்றவர்களை நான் மன்னிக்க மாட்டேன். அப்ப என்ன பண்ணுவது? எனக்கு கொடுத்ததை நான் 2 மடங்கா திருப்பி கொடுப்பேன். காலத்தை காத்திருந்து, அதற்கு உண்டான காலத்தை காத்திருந்து திருப்பி நான் 2 மடங்கு கொடுக்கிறேனா இல்லையா?
அப்ப என்ன ஆகும்? இந்த மனோநிலை இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்டான்னா, ரொம்ப வருத்தமான விஷயம். எதுவரைக்கும் நாம் மற்றவர்களை தண்டித்தே தீருவேன், திருப்பி கொடுத்தே தீருவேன் என்கின்ற மனோநிலையிலே இருக்கிறார்களோ அதுவரைக்கும் தன்னை மறக்கிறார்கள், தன் சௌக்கியத்தை மறக்கிறார்கள், தான் ஆனந்தமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை மறக்கிறார்கள், மற்றவர்களோடு அன்பு காட்டி வாழ வேண்டிய வாழ்க்கையை மறக்கிறார்கள், மற்றவர்கள் தனக்கு அன்பு காட்டக்கூடியதையும் ஏற்றுக்கொள்வதையும் மறுக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் விட ரொம்ப வேதனையான விஷயம் என்று கேட்டால், தன்னை இறைவனை மறத்தல். அப்போ தனக்கு யார் துன்பத்தை கொடுத்தார்களோ, கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவரையே 24 மணி நேரம் நினைச்சுட்டே இருக்காரு. எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம் பாருங்க. மனது இறைவனை நினைக்க வேண்டியது போய், அல்லது எது தனக்கு துன்பத்தை கொடுக்குமோ அதை மனதிலிருந்து நீக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை போய், யார் தனக்கு காயத்தை கொடுத்தார்களோ அவர்களையே நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் அவர்களைத்தான் ஆங்கிலத்தை சொன்னா ஒர்க்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம், வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். நாம் யாரை நினைக்கிறோமோ அவர்களாகவே மாறிடுவோம். நான் எதிரியையே நினைத்துக் கொண்டிருந்தால் நானும் எதிரியாகவே மாறிவிடுகிறேன். எல்லோருக்கும் எதிரியாக நான் மாறிவிடுவேன். எனக்கு துன்பத்தை கொடுத்தவர்களையே நினைத்துக் கொண்டிருந்தால் நானும் துன்பம் கொடுக்கக்கூடியவனாகவே மாறிவிடுவேன். அப்ப என்னுடைய உண்மையான இயல்பு என்ன என்று எனக்கு தெரியாமல் போய்விடும். அதுக்காவது நான் மன்னித்தல், மறத்தல், பொறுத்துக் கொள்ளுதல், இது முதல். எப்பொழுது நாம் பொறுத்துக் கொள்வதிலிருந்து விடுபடுகின்றோமோ, எப்பொழுது மன்னிக்கக்கூடிய தன்மையிலிருந்து விடுபடுகின்றோமோ, அப்பொழுது நாம் யார் நமக்கு கஷ்டம் கொடுத்தார்கள் நினைக்கின்றோமோ அவர்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய மனதை மட்டும் அசுத்தப்படுத்துவது இல்லை, நம்முடைய உடம்பையும் வந்து தாக்குகிறது. இதிலிருந்துதான் நமக்கு எல்லா வியாதியும் வருகிறது. மனம் சதா சோர்வடைகின்ற தன்மை, ஆயாசம் சொல்றோம். மனம் சதா ஆயாசம், சோர்விலேயே இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த மாதிரியான விரும்பத்தகாத எண்ணங்களை மனம் சுமந்து கொண்டே இருத்தல், பழிவாங்கக்கூடிய தன்மை, பொறுத்து கொள்ளா தன்மை, ஏற்றுக்கொள்ளா தன்மை, மன்னிப்பு இல்லா தன்மை, அதனுடைய வெளிப்பாடுதான் செயலிலே கவனம் சிதறுதல், பேச்சிலே குரூரமான தன்மை, வார்த்தைகள்ல கடினமான வார்த்தைகள் விழும். அவர்கள் பேசும்போதே பார்த்தால் நீ பேசவே வேண்டாம், பேசாம இருந்து. ஹிதமாக பேச வேண்டியது போய் கடினமான வார்த்தைகளை, அது யாராவனா இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், உடைமைகளாக இருக்கட்டும், கூடப்பொருளாக, எல்லாரையும் கடினமான வார்த்தைகளால் நிந்தனை செய்வது. காரணம் என்ன? மனதில் இருக்கிற அவ்வளவு குரூர பாவம். ஆனால் இவர்களுக்கு என்னடான்னா, இவர்கள் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள், இவர்கள் யாருடைய விஷயத்தையும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் இவர்களை மற்றவர்கள் பொறுத்துக்கணும்னு ஆசைப்படுவார்கள். இது 2வது தோஷம். இவர்கள் பேசுகின்றவற்றை, செய்கின்றவற்றை, இவர்கள் வாழக்கூடியவற்றை எல்லாம் மற்றவர்கள் பொறுத்துக்கணும், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணும், மற்றவர்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் மன்னிக்கணும். ஆனால் நான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். அதனுடைய வெளிப்பாடுதான் எல்லா உறவுகளிடத்திலும் உறவாடாமை, வெறுப்பை காட்டக்கூடிய தன்மை. இவர்கள் யார் இடத்திலாவது உறவாடினால் 2வது நிமிஷம் சண்டை வந்துடும். அவர்களை பகைத்து விட்டு வந்து விடுவார்கள். அவரிடத்துல கடுமையான வார்த்தை. இப்பேற்பட்டவர்களுக்கு என்ன வேணும்?
மூணாவது தோஷம் என்றால் எப்பேற்பட்டவர்கள் என்னன்னா, காலம் காத்திருந்து கழுத்தறுத்தல். நமக்கு எப்பொழுது ஒரு தேவையோ அப்பொழுது இவர்கள் அந்த தேவையை உணர்ந்து வரமாட்டார்கள். உதவிக்கு பண உதவியோ, சரீர உதவியோ, செயல் உதவியோ, அன்பு காட்டக்கூடிய உதவியோ, அறிவை கொடுக்கக்கூடிய உதவியோ எதுவும் இவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்காது. மாறாக யார் நமக்கு கெடுதல் நினைக்கிறார்களோ அவர்களோட சேர்ந்து கொண்டு நம்மை காலம் வைத்து பழிவாங்கக்கூடிய செயல்பாட்டை செய்வார்கள். நீ எனக்கு அன்றைக்கு செய்தாய் அல்லவா, இன்றைக்கு நான் அமைதியாக இருந்து உனக்கு செய்கிறேன் பார். இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு நெஞ்சு வழிக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ இந்த பொறுத்துக் கொள்கின்ற தன்மையும் மன்னிக்கக்கூடிய தன்மையும் இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? இதெல்லாம் சாம்பிள் 4 விஷயம் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய நீங்களே ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க, எப்படி எல்லாம் அவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையான விஷயம். அப்பா அம்மாவை பழி வாங்குவது, கூட பிறந்தவர்களை பழி வாங்குவது, தன் மனைவியவே பழி வாங்குவது, கணவனையே பழி வாங்குவது, குழந்தைகளையே பழி வாங்குவது. ஏன்? மன்னிக்கக்கூடிய தன்மை போய்விட்டது, பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை போய்விட்டது. அப்பாவை கொல்லுவதற்கு பையன் சிங்கப்பூரில் இருந்து பிளான் பண்றான், இங்க அடியாட்களை அனுப்பி அப்பாவை கொல்லுவதற்கு. ஏண்டான்னா அப்பா ஏதோ ஒரு காலத்துல இந்த பையன் நல்லபடியா வர்றதுக்காக அடிச்சுட்டாராம். இவனுடைய நன்மைக்காக அப்பா செய்தவர், நீ என்ன அடித்தா அல்லவா பாரு ஒண்ணும். மிருகங்கள் வேற என்ன பண்ற? சரி, அப்போ இந்த நிலை வேண்டாம் என்றால் பொறுத்துக் கொள்கின்ற தன்மையும் மன்னிக்கக்கூடிய தன்மையும் வேண்டுமானால் நான் என்ன செய்யணும் சுவாமிஜி? எனக்காக சொல்லுங்க. உடல் நிலையிலும் மனது நிலையிலும் அறிவு நிலையிலும் நம்மை நாம் பலம் உடையவர்களாக ஆக்கிக் கொள்ளும். இது முதல் சாதம். உடல் நிலையிலும் மனது நிலையிலும் அறிவு நிலையிலும் நம்மை பலம் உடையவர்களாக ஆக்கிக் கொள்ளும். அது எப்படி? அதற்குத்தான் சாதனங்கள். உடல் நிலையிலே யோகா அபியாசம், முறையான உடல் பயிற்சி, யோகா அபியாசம், நல்ல ஆரோக்கியமான உணவு, நடைப்பயிற்சி. பகவான் கீதையில் 6ஆம் அத்தியாயத்தில் சொல்றார் அல்லவா, யுக்த ஆகார யுக்த விகார யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. ஆகாரத்திலே யுக்தமாயிரு, செயல்பாட்டிலே யுக்தமாயிரு, எல்லாத்திலையும் பேலன்ஸ்டா. உடல் பலகீனப்பட்டால் மனம் எவ்வளவுதான் பலமுடையதாக இருந்தாலும் உடல் பிடிச்சு இழுக்கும். உடல் பலம் மனோபலத்துக்கு சாதனம். மனதை பலமுடையதாக வைத்திருக்க வேண்டுமானால் முக்கியமான பண்பு அமைதியும் பொறுமைத்தன்மையும் மன்னிக்கக்கூடிய தன்மையும் வேணும்னா மனதில் இருக்கக்கூடாத பண்பு துவேஷம். யாரையும் நான் துவேஷிக்காமை, மாறாக கம்பேஷன், காருண்யம் உடையவனாய், கருணை உடையவனாய் நான் இருத்தேன். என்னுடைய மனம் கருணை உடையதாக இருத்தேன். யாருக்காக என்றால் மற்றவர்களுக்காக அல்ல, என்னுடைய நன்மைக்காக. இந்த சாஸ்திரம் சொல்கின்ற அத்தனை சாதனங்களும் அத்தனை அறிவும் மற்றவர்களுக்காக அல்ல, நமக்காக, நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை உயர்ந்த இடத்துக்கு அழைத்துக் கொண்டு போவதற்காகத்தானே தவிர நான் மட்டும்தான் மாறியாகும். ஏற்கனவே பார்த்தோம். அப்போ மனதிலே துவேஷ பாவம் இருக்கிற வரைக்கும் பொறுத்துக் கொள்கின்ற தன்மையோ மன்னிக்கக்கூடிய தன்மையோ வராது. அதான் பகவான் பக்தனை பற்றி சொல்லும் போது பகவான் சொல்றார், அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச நிர்மமோ நிரகங்காரஹ சமதுக்க சுகக்ஷமி.
அங்கேயும் க்ஷமி, சுகதுக்கத்தை பொறுத்துக்கொள். எப்படி ஆரம்பிக்கிறார்? அத்வேஷ்டா சர்வபூதானாம். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் நம் மனதிலே இருக்க வேண்டியது தயா, அன்பு. இது மனம் பலம் உடையதாக இருப்பதற்கு, அறிவு நிலையிலே நம்முடைய அறிவு பலம் உடையதாக இருக்க வேண்டுமானால் சாஸ்திரத்தை நான் குருவிடத்திலிருந்து செவிமடுத்தல், அதை நான் முறையாக பகுத்தறிந்து பார்த்து மனனம் செய்தல், அந்த ஞானத்திலேயே அறிவால் நிதித்தியாசனம் நிலை பெற்று தியானித்து அதிலேயே அந்த அறிவிலேயே நிலை பெற்று இருந்தால் பலம் பொருந்திய அறிவாக இருக்கும். அந்த அறிவு எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மனதை கலங்க அடிக்காது. அறிவு மனதை வழிநடத்தும், மனது உடலை வழிநடத்தும். அப்போ பகவான் சொல்லக்கூடிய அந்த க்ஷமா ரொம்ப இயல்பாக, ரொம்ப இயல்பாக. ஜெயதேவருக்கு திருடர்கள் அவருடைய ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டிவிட்டு ராஜா கொடுத்த செல்வத்தை அபகரித்து கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கிணற்றுக்குள்ளே ராம நாமத்தை, நாராயணனுடைய நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருக்கக்கூடியவரை எடுத்து அவரை காப்பாற்றி அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறான் ராஜா. அவரை தன்னுடைய அமைச்சரவையிலே முதலமைச்சராக ஆக்குகிறார். அந்த ஜெயதேவரின் மூலமாக நிறைய செல்வங்கள் கொடுக்கப்பட வேண்டும், தானம் கொடுக்கப்பட வேண்டும் சன்னியாசிகளுக்கு என்று வரும்போது இந்த திருடர்களும் அங்கே வருகிறார்கள். மாறு வேடத்தில், சன்னியாசி வேடத்திலே வருகிறார்கள். இவரை பார்த்த உடனே அந்த 3 பேரும் ஓட ஆரம்பிக்கிறார்கள். இவர் பின்னாடியே துரத்தி கொண்டே போராடலாம். நெல்லுங்கள், நெல்லுங்கள், சாதுக்களே நெல்லுங்கள், இந்த செல்வத்தை வாங்கி கொண்டு போங்கள். இந்த 2 பேரும் நடக்கக்கூடிய காட்சி இங்க இருக்கக்கூடிய மற்ற காவலாளிகள் பார்த்து கொண்டு இவர்களை கேட்கிறார்கள். அப்போ அந்த 3 பேரும் பதற்றம் அடைந்து கொண்டு சொல்லுகிறான், இவரை எங்க நாட்டுடைய திருடர், அதனால்தான் எங்க ராஜா அவர் கையையும் காலையும் வெட்டினார், இப்ப உங்க நாட்டம் திருட வந்திருக்கார் போல இருக்குன்னு சொன்ன உடனேயே பூமி பிளந்து கொண்டு 3 பேரும் உள்ளே போகிறார்களாம். பூமி மாதாக்கே பொறுக்கலையா. இந்த காட்சியை பார்த்து கொண்டு கூட ஜெயதேவருக்கு வருத்தம் வருகிறது, வேதனை வருகிறது. உன்னை நான் 24 மணி நேரம் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் நாராயணா, நீ ஒரு நாளும் கூட காட்சி கொடுத்தது இல்லையேப்பா. ஆனா இன்றைக்கு இந்த திருடலுக்காக காட்சி கொடுக்க வந்திருக்கிறாயே, அப்போ என்னை விட அவர்கள் அல்லவா பெரியவர்கள், எப்படி நீ அவர்களை தண்டிக்கலாம்? நீ தாயுமானவன் என்றால், நீ கருணாமூர்த்தி என்றால், தீனதயாளன் என்றால் அவர்கள் இப்பொழுது உயிரோட வரட்டும். மனதிலே பாருங்கள், அறிவு தெளிவோடு இருந்தால், பலம் உடையதாக இருந்தால் அது மனதை ஒருநிலைப்படுத்துகிறது, மனம் உடலை ஒருநிலைப்படுத்துகிறது. அப்ப அவனால் இயல்பாக க்ஷமா, மன்னித்தல், பொறுத்தல் என்கின்ற அந்த செயலை செய்ய முடியும். இயல்பாக நடக்கும். அப்படி மன்னித்தலும் பொறுத்தலும் இருந்தால் அந்த பண்பு சாத்வீகமான தெய்வீகமான சம்பத். அந்த சம்பத் இறைவனின்பால் இவனை அழைத்து கொண்டு போவதற்கு, வெகு சீக்கிரத்திலே இறைவன்பால் அழைத்து கொண்டு போவதற்கு சாதனமாக அமைகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.